பாம்பே பஜார் தோழிகளுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூலை 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வலுத்து ராசியில் அமர்ந்த நிலை மாதிரி அப்படியே மாத பிற்பகுதியில் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நல்ல தொடக்கம் இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் அங்கங்க உங்களுக்கு கை கொடுக்கும் தான், அதில் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஏன்னா அதே நேரத்தில் ராசிக்கு 6ஆம் இடம் சற்று பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அமைப்பு. கடந்த மாதத்திலே இதனுடைய விளைவுகளை லேசாக உணர்ந்திருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. என்னங்க பாதிப்பு? 6ஆம் இடத்துல தனித்த பாவர் இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை நசித்து பலன் செய்வார். பாவகம் 6ஆம் பாவகம் என்ன வச்சிருக்கோம்? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் மாதிரியான ஒரு மனிதருக்கு தேவையில்லாத அமைப்புகள் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ராகு இவ்வளவு நாள் அதை கட்டுக்குள்ள வச்சிருந்த நிலை மாறி எப்ப செவ்வாயின் பார்வையில இந்த ராகு வந்தாரோ அப்படியே 8ஆம் அதிபதி பார்வையில 6ஆம் அதிபதியோட அமைப்புகள் இருக்கக்கூடிய ராகுன்ற தன்மையில இந்த இடத்துல ராகு சற்று சாதகம் இல்லாத தன்மையை செய்வார். ராகுவோட இயல்பு என்ன? விபத்தை ஏற்படுத்துறது. ராகு செவ்வாயின் கலப்புல விபத்து வரும், விபத்துக்கான அமைப்புகள் வரும், ரத்த காயங்கள் ஏற்படுறது, மருத்துவ செலவுகள் வர்றது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்றதுனால கன்னிராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ராசி சற்று சனியின் பார்வையினால பாபத்துவ நிலை எட்டுது. அப்ப அந்த அமைப்புகளும் ஒரு மாதிரி சாதகமான நிலை இல்லை. உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனையும் சனி ஒரு 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு அப்படின்னும் பொழுது ஒரு மாதிரியான சாதகமான நிலை இல்லாத ஒரு கோச்சார அமைப்புகள் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல வேலையாக உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒருத்தர் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரை நீங்க என்ன அடிச்சாலும் அவர் எதிர்த்து உங்களோட சண்டையிடுவார்ல, உங்களோட ராசிநாதன் இப்பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் உச்சத்தை நெருங்கி போய்கிட்டு இருக்காரு. அதாவது அதிநட்பு ஸ்தானம் சிம்மத்து, அதுக்கப்புறம் உச்சம்ன்ற நிலை அந்த அமைப்புகள் இருக்கிறாரு அப்படின்றதுனாலையும் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்புகளில் ராசி தனித்து வெறும் சனியினுடைய பார்வையில் மட்டும் இருக்குன்றதுனால பிடிவாதமான சில அமைப்புகளை செய்வீங்க. இந்த இடத்துல என்ன செய்வீங்க? சில வேலை அமைப்புகளில் தேவையில்லாத அமைப்புகளை, பிரச்சனைகளை நீங்களே சின்ன விஷயத்த நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி அகலகால் வைத்து அதில் வரக்கூடிய சில விரயங்களை பண்ணக்கூடிய தன்மைகள், வேலை இடத்துல கோபப்பட்டு வேலையை தூக்கி போட்டு வர்றது, இங்கே போனால் இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வருமானம் சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த வருமானம் குறையும் பொழுது 6ஆம் பாவகம் ஆக்டிவேட் ஆகி அந்த கடன் அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதம் முழுக்க மத்திய வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படியே இருக்கும்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகளில் தடை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விபத்து மாதிரியான விஷயம் வர்றது, மருத்துவ மாதிரியான சம்மந்தப்படுற விஷயம் வர்றது, இந்த மாதிரியான நிச்சயமாக வரக்கூடிய தன்மை இருக்குது. அதில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் மாதிரியான விஷயத்தில் வரேன், இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ நான் பிஸ்னஸில் இறங்கி ஒரே ராத்திரியில் அப்படியே அரவிந்த் சாமி புக்கு படித்து கோடீஸ்வரனாக போகிறேன், இது எல்லாம் கை கொடுக்காது அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் கன்னிராசிக்காரங்க. அப்போ எதுவுமே நல்லது இல்லையா ஐயா? எப்படியும் 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைப்பார். இங்கே ஒரு முயற்சி எடுத்தேன் சரியாக போகுது, அங்கே ஒரு முயற்சி எடுத்தேன் சரியாக போகுது. என்ன இருந்தாலும் 11ஆம் பாவகத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்து இருக்கும் பொழுது தொழில் அமைப்புகளில் லாபம் வரும். ஆனால் என்ன, இது ஒரு டெம்பரரியான ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் வேலை அமைப்புகளில் சற்று கவனமாக இருங்க. மாணவர்களுடைய படிப்பு அமைப்புகள் சற்று நல்லா இருக்கும். இந்த இடத்துல மந்தமாக இருப்பீங்க. மாணவர்கள் எதனை படிக்கணுமோ அதை படிக்க முடியாது. புத்தகத்தை எடுத்து வச்சோன்னே தூக்கம் வந்துடும். ஏதாவது விஷயத்தில் கேம், ஃபோன் சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் ஆகுறது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய வேலையோ உங்களுடைய படிப்புகளை, வேலைன்னு சொல்ல முடியாது, உங்களுடைய படிப்புகளை டைவர்ட் செய்யக்கூடிய அமைப்பு, அப்படியே தனியாக ஒரு ரூமில் போய் அடைஞ்சிக்கக்கூடிய அமைப்பு, இந்த தன்மையெல்லாம் படிப்படியாக செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால சற்று பெற்றோர்களும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக வண்டி வாகன அமைப்புகளில் இளைய பருவத்தினர் கவனமாக இருக்கிறது. மருத்துவம் சார்ந்த அமைப்புகளில், உடல் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் இமீடியட்டாக போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணி என்னன்னு பார்க்குறதுன்ற மாதிரியான விஷயங்கள் தைரியமாக பண்ணுங்கள். வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குங்க. என்ன இருந்தாலும் குரு 2-10ஆம் அமைப்போடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த ஆசிரியர் துறையில் இருக்கீங்க, பேச்சு சம்பந்தப்படுற துறை, புத்திசாலித்தனம், பேங்கிங், இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமான நிலை இருக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்க 20லேருந்து ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த அஷ்டம சனி சற்று அதிகமான பாதிப்பு கொடுக்கும். அதற்கான அச்சாரம், இப்போ அஷ்டம சனின்னு உங்களுக்கு சொல்ல, கண்டக சனியை அச்சாரம் இடக்கூடிய தன்மை, புதிய அறிமுகங்கள், புதிய நட்புகள், காதல் மாதிரியான அமைப்புகளை இப்போ கொடுத்து 2027க்கு பிறகு அதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வர மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும். அதனால சற்று நிதானமாக யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இல்லை, இந்த வருஷம் முழுக்கவே அப்படிதான். அப்போ யாரையும் நம்பாதீங்க. 3வது நபரை குடும்பத்தில் விடாத விஷயங்கள் செய்யுங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இப்பொழுதே சின்ன சின்ன சண்டைகள், பிணக்குகள் வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நோய் தொல்லை வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏதாவது சலசலப்பு உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் ஜூலை 17லேருந்து ஜூலை 19 அப்படின்றதால இந்த நாட்களில் புதிய தொடக்கம் செய்யக்கூடிய எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யாமல் இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் சற்று மேன்மையை கொடுக்கும்.